ஓம் சாந்தி. நாம் ஒரே ஒரு தந்தையின் வழிப்படி மட்டுமே நடக்கின்ற ஆத்மா. நாம் புண்ணிய ஆத்மா. நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்கின்ற ஆத்மா. ஞானமழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக ஆக்குவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. அங்கு செல்வதற்காக நாம் தெய்வீக குழந்தைகளாக ஆகின்றோம். சர்வ உத்தம குலத்தைச் சார்ந்த குழந்தைகளாகிய நம்முடைய கடமை சதா உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வதாகும். இங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் பாரதம் மற்றும் பொதுவாக முழு உலகையும் நாம் தூய்மையாக்குகின்றோம். ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளர்களாக நாம் ஆகின்றோம். நமக்கு 2 தந்தைகள் இருக்கின்றார்கள். ஒன்று சரீரத்திற்கான தந்தை, மற்றொன்று பரலோகீக ஆன்மீக தந்தை. எவ்வாறு பகவான் ஒருவரோ அதே போல இந்த ஞானம் கூறக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். இது ஞான படிப்பாகும். ஈஸ்வரனாகிய தந்தை ஞானம் கொடுத்து நம்மை தெய்வீக குழந்தைகளாக ஆக்குகின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருவராவார். சிவத்தந்தை அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றார். பிராமண குழந்தைகளாகிய நாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். நாம் காரியங்கள் செய்து கொண்டே முழு உலகத்திற்கும் சேவை செய்கின்றோம். நாம் தந்தையின் உதவியாளர்கள். நாம் பிராமணனில் இருந்து பிறகு எதிர்காலத்தில் நாம் தேவி தேவதைகளாக ஆகின்றோம். நாம் இப்பொழுது பாவன உலகமாகிய சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகின்றோம். ஆகையால் நாம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் எதிர்காலத்தில் விகாரமற்ற தெய்வீக உலகில் ராஜ்யம் செய்கின்றோம். ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார்.
ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றார். அதற்காக தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்வதற்காக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காக நம்மிடம் தந்தை உதவியை நாடுகின்றார். பாரதவாசிகளாகிய நாம் சதோ பிரதானமாக இருந்தும் பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகின்றோம். சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சத்தியமான தந்தை ஆவார். இப்பொழுது நாம் தந்தையை நினைவு செய்து சாந்திதாமம் செல்கின்றோம். இப்பொழுது ஞானக்கடலான தந்தை நம்மை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றார். பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். ஒரே ஒரு சத்திய சகவாசம்தான் அனைத்தையும் கடக்க வைக்கின்றது. இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நாம் தந்தையுடையவராகி தந்தையின் வழிப்படி நடக்கின்றோம். இப்பொழுது நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஆதலால் அளவற்ற குஷி இருக்கின்றது. உண்மையில் இதுதான் உண்மையான கீதையாகும். தந்தை நம்மை உயர்ந்த ஆத்மாவாக ஆக்குவதற்காக படிப்பு கற்பிக்கின்றார். தந்தை சங்கமகத்தில் வந்து நம்மை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றார். தந்தைதான் பழைய உலகை புதிய உலகாக மாற்றுகின்றார். நாம் எந்த ஒரு சேவை செய்தாலும் அதை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே செல்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் அர்ப்பணமாகி இருக்கின்றது. நாம் அனைவரின் பொருட்டு சேவை செய்கின்றோம். தனது என்ற தன்மையை விடுத்து மறைமுகமான மற்றும் உண்மையான சேவாதாரியாகி சேவை மூலமாக உலக நன்மை செய்கின்றோம். தந்தைக்கு சமமாக ஆசிரியராக ஆகின்றோம். மிகுந்த யுக்தியுடன் அனைவரையும் இந்த பொய்யான உலகில் இருந்து நீக்கி சத்திய கண்டம் செல்வதற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக்குகின்றோம். கெட்ட சகவாசத்தில் இருந்து விலகி ஒரு சத்தியமான சகவாசத்தில் நாம் இருக்கின்றோம். உயர்ந்த பதவிக்காக படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றோம். தனது அனைத்தையும் சேவையில் அர்ப்பணம் செய்து விடக்கூடிய மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மா நாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து
கஷ்டங்கள் அனைத்தையும் எளிதாக அனுபவம் செய்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.